இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஃப்ரீடம் இல்ல, ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எனக்கே வந்துட்டு வெளியே போறதுக்கு கொஞ்சம் பயம். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வர மாட்டேது. இந்த சொசைட்டி எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்கல. ஆபீஸ்ல எப்படி வரும்னா அந்த பொண்ணும் அந்த மேனேஜரும் ரொம்ப ஜாலியா இருந்தாங்க, ஜோவியலா இருந்தாங்க, அதனாலதான் அந்த பொண்ணுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு புரியல, ஒரு ஆபீஸ் அட்மாஸ்பியருக்குள்ள இப்படிதான் ஆபரேட் ஆகுதா? உங்களை எல்லாம் ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் எப்படி பயப்படாம இருக்கிறதுன்னு தெரியல எனக்கு இப்போ. குற்றத்தை தடுக்க போக்சோ சட்டம், எச்சரிக்கை காவல் செயலிகள், இத்தனை இருந்தும் என்ன பயன்? இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நம்ம கொண்டாடுறோம். ஆனால் எது உங்களுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக வந்து இல்லை தோணலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது வந்துட்டு அந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன எங்களுக்கு வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து உமன் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாலும் கூட எங்களுக்கு வந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு பயமாக இருக்குது. அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து அந்த இது வரல, அந்த தைரியம் வந்து எங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்றது வந்து நாங்கள் சொல்ல முடியாது, தைரியமாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பஸ்ஸில் போகும்போது கூட எங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ எப்படி இது பார்க்குறது பாருங்கள், எப்படி வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டு போயிருக்கு அப்படின்றத பாருங்கள். இவங்க வந்து இப்போ தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறதுனால இப்போ இருக்கிறவங்க வந்து நல்லவங்க பாதி கெட்டவங்க பாதியை வந்து கலந்து இருக்கிறதுனால நல்லவங்க கூட ஒரு ஹெல்ப்பை பண்ணுறதுக்கு வந்து முன் வந்தால் கூட அது வந்துட்டு இவங்க வந்து அப்படிப்பட்டவங்களா தப்பானவங்களா அப்படின்ட்டு சந்தேகத்தினால வந்து அவங்கள வந்து புறக்கணித்து போயிடுற சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு போனோம்னா ஒரு ஏதாவது ஒரு ஆபத்து ஒரு நிலைமை நடக்குதுன்னா ஒருத்தன் 2 பேர் வந்து அந்த அந்த ஹெல்ப் பண்ணி ஒரு பாதுகாப்பாக நம்ம சேஃபாக கொண்டு விட்டுட்டு வந்தால் கூட நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அப்பா ஏதோ கொஞ்சம் நல்லவங்களாக இருந்திருக்காங்க, கொஞ்சம் விட்டு நம்மளை வந்து சேஃபாக வந்து ஆதரித்து விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் வந்துட்டு இந்த பாதுகாப்பு வந்து பாதி வரனால தான் வந்துட்டு அந்த பாதுகாப்பு அப்படின்றது இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த முழு பாதுகாப்பு என்றைக்கு வந்து தொலைஞ்சிச்சு அப்படின்றது தெரியல. ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு விஷயத்த ஒருத்தவங்க வந்து ஒரு நம்ம கெட்டவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் அது நல்லவங்களா வந்து ஒரு விஷயத்த பண்ணி கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம நல்லவங்க கொஞ்சம் ஏதோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான் சொல்கிறோமே தவிர பரவாயில்ல இப்படி தான் இருக்கணும், நல்லவங்க தான் அப்படின்ற எண்ணங்கள் நம்மளுக்கு வந்து இருக்கிறது இல்லை. பாதி பேர் தான் நல்லவங்களாக இருக்காங்க, பாதி பேர் கெட்டவங்களாக இருக்கனால இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் வந்துட்டு இப்படி தான். ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஏதோ நல்லவங்களாக இருக்க போய் நல்லதாக போச்சு, இதே விட கெட்டவங்களாக இருந்தால் அப்படின்ற ஒரு பேச்சு வர்றதில்லை அந்த சமூகத்தில். ஏன்னா அந்த நல்லவங்களாக இருக்கக்கூடியவங்கனால இன்றைக்கி வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு போய் இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்லவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த சமூகத்தில் இந்த மண்ணில் விதைக்கப்படும் அப்படின்றது தெரியல. ஏன்னா அவங்க வந்துட்டு மனநிலையால் ரொம்ப வந்துட்டு அந்தளவுக்கு மோசமாக நடந்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சட்டத்திட்டங்கள் அந்தளவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கல. ஒரு போக்சோ சட்டத்தில் உள்ளே போயிட்டு ஒரு எவ்வளோ பெரிய தப்பாக வந்தாலும் வெளியில் வந்துடுறாங்க. மற்றபடி ஒரு ஜெயிலுக்கு போனால் ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் இருந்துட்டு வெளியில் விட்டுடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ தப்புக்கள் வந்து ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா தண்டனை கிடைக்கிது. அவன் வந்து வெளியில் வந்து திருப்பி அவன் வந்து மறுபடியும் ஒரு தப்பை பண்ணுறான். அப்போ தப்பு பண்ணுற எண்ணங்களோடு இருக்கிறவங்கள வந்து நம்ம என்ன பண்ணுறது? அப்போ தண்டனைகள் வந்து கடுமையாக இருக்கிறதில்ல. வெளிநாடுகளில் வந்துட்டு ஒரு தப்பை பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு விசை போட்டு கொள்றதோ, இல்லை ஒரு துப்பாக்கிச்சூடு, இல்லாட்டி ஒரு தலை துண்டிக்கப்படுறதோ, கை கால்கள் துண்டிக்கப்படுவதோ அந்த மாதிரி தண்டனைகள் இருக்கிற நாடுகளில் நம்ம வந்து இந்த இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரே ஒரு தண்டனை, அந்த தூக்கு தண்டனை இருக்குது, அதான் மரண தண்டனை அப்படின்ற ஒரு விதிமுறை. அது மட்டும்தான் பெரிய லெவலில் இருக்குது. அப்படி இருந்தாலும் அதுவும் சில பல மோசமான செயல்களுக்கு வந்து அந்த தண்டனையும் வந்து விதிக்கப்படுறதில்ல. சாதாரண ஒரு ஜெயிலில் போய்ட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு மறுபடியும் அவன் ரிலீஸ் ஆகி மறுபடியும் வெளியில் வந்து அவன் வந்து அதே தப்பை பண்ணுறான். அப்படி பார்க்கும்போது அந்த பயம் என்பது யாருக்கும் கிடையாது. அப்போ வந்து ஒரு தப்பை பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு வந்து அவன் செய்யக்கூடிய தப்பை பொறுத்து அவனுக்கான தண்டனை வந்து முறையாக வந்து தமிழகத்தில் இந்தியாவை பொறுத்தளவில் இல்லாதனால அவங்க வந்து வேறு லெவலில் அவங்க என்னென்ன தோணுதோ அதை பூரா செஞ்சுட்டு நம்மளுக்கு வந்து இது வந்து ஜெயில் வாழ்க்கை அப்படின்றது ஈஸியாக போயிடுச்சு. இவங்களுக்கு என்ன மிஞ்சி போனால் நம்மளை வந்து கைது பண்ண போகிறாங்க, கைது பண்ணால் கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு வெளியில் விட்டுறாங்க, திருப்பி நம்ம வெளியில் வந்துடுறான் அப்படின்ற ஒரு தைரியம் இவங்களுக்கு வந்து இருக்கிறதுனால தான் நிறையா தப்புகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஒரு தப்பை பண்ணால் அப்படின்னா
அவனுக்கு வந்து மரண தண்டனையை கொடுக்குற அளவுக்கு வந்து சட்டத்திட்டங்கள் ஏன் ஏற்படுத்தி வைக்கலை அப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. இன்றைக்கி அதுதான் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, அப்படி இல்லை, நீங்கள் தான் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களே நம்ம சொல்லிக்கிருந்தா சட்டத்திட்டங்கள் மாறினா தப்பான ஒருத்தன் வந்து வேறு தப்பான செயலுக்கு வந்து அவன் வந்து பயப்படாமல் அஞ்சாமல் போகலாம். மற்றபடி அதை செஞ்சால் நம்ம செத்து போயிடுவோமே, இல்லை நம்மளை வந்து கொன்றுவாங்கன்ற பயம் என்னைக்கு வந்து இந்த மண்ணில் வந்து விதைக்கப்படுதோ அன்றைக்கி தான் வந்துட்டு அந்த தப்புகள் வந்து குறையும். ஏன்னா நம்ம அந்த விஷயத்தை செஞ்சால் நம்ம கொன்றுவோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து மனுஷங்களுக்கு தோணுது. அப்போ வந்து தான் அந்த தப்புகள் வந்து குறையலாம். மற்றபடி வந்துட்டு இது வரைக்கும் வந்து எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது, இன்னும் நடக்க தான் போகுது. அப்படி நடந்தாலும் கூட இந்த சட்டத்திட்டங்கள் வந்து ஏன் இன்னும் கொண்டு வரப்படலை அப்படின்றது தான். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ ஜஸ்டிஸு, எவ்வளோ போராட்டம், எவ்வளோதோ பண்ணியிருந்தாலும் கூட இந்த பாதுகாப்புகள் வந்து முறையாக இல்லை. அவனுக்கு வந்து இது வந்து இவங்களுக்கு வந்து பெருசாக படலை அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறதுக்கு நம்ம வந்து எவ்வளோதோ போராடுறோம், வைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணுறான் அப்படின்னா அதுக்கான முறையான தண்டனையை வந்து இந்த சமூகத்தில் வந்து வழங்கப்படலை. இதுக்கு வந்து அவன் வந்து தீர்வாக வந்து ஜெயில் தண்டனை, மிஞ்சி போனால் போக்சோ சட்டம், இதில் போய்ட்டு அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தான். இது வந்துட்டு சரியான முறை இல்லை. ஏன்னா இங்கே வந்து சரியான திட்டங்கள் இல்லாதனால தான் தப்புகள் வந்து மறுபடியும் வந்துட்டு பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்குது. அப்போ மரண தண்டனையை வந்து விதித்தா மக்கள் தொகை குறையுமா அப்படின்னு கேட்டால், மக்கள் தொகை குறைஞ்சிட்டு போகுது. இருக்கிறதுல ஒரு 90 பேரில் ஒரு 10 பேர் செத்தா என்ன, அப்படி என்ன பாதிப்பு வந்துட போகுது அப்படின்றது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. அது ஏன் மரண தண்டனையை வந்து யாருக்கும் விதிக்கப்படலை? அந்தளவுக்கு கடுமையான தண்டனையை வந்து ஒரு செயலை செஞ்சால் அதுக்கு எந்த ஒரு செயலுக்கும் வந்து தண்டனை வந்து கடுமையாக்கப்படலை. அப்போ வந்து தப்புக்கள் வந்து இதனால தான் நடக்குது. அவனுக்கு பயம் இல்லை, அந்த விஷயத்தை செஞ்சால் ஒரு நார்மலாக ட்ரீட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து சமூகத்தில் நிறையா தப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த தப்புகளை வந்து குறைக்கிறதுக்கு வந்து தண்டனைகளை வந்து கடுமைப்படுத்தணும். இந்த போக்சோ சட்டமானது இல்லை ஒரு ஜெயிலில் தூக்கி ஒரு 5 ஒரு 10 வருஷம் போடுறது, இதெல்லாம் வந்து தண்டனையே கிடையாது. இதெல்லாம் வந்து என்னது, இது வந்து தண்டனையா? இது வந்துட்டு மரணத்தை அளிக்கக்கூடிய ஒரு தண்டனையை ஏற்படுத்தி கொண்டால் மட்டும்தான் வந்து சமூகத்தில் தப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த மனநிலையை கொண்டவங்க இருந்தாங்க கூட அந்த தப்பை வந்து நம்ம வந்து அந்த மரணம்ன்ற ஒரு விஷயத்தினால அவன் வந்து பயத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த தப்புகளை அவன் செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த மரண தண்டனை மட்டும்தான் உதவுது. அதனால தான் வெளிநாடுகளில் சில தண்டனைகள் வச்சுருக்காங்க. இந்த தப்புக்கு இந்த தண்டனை, இந்த தப்புக்கு இந்த மரண தண்டனை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால தான் அங்கே வந்து தப்புகள் இல்லை, இங்கே வந்து தப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் இங்கே வந்து சமூகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் அப்படி தான் இதை வந்துட்டு நம்ம எவ்வளோ மீடியாக்களில் எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து பேசியிருந்தோம். ஆனால் பேசியிருந்தாலும் கூட இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு யாருக்குமே வந்துட்டு மனம் வரமாட்டேங்குது. என்ன இலவுன்னு தெரியல. ஆனால் இது வந்துட்டு முறையானதா அப்படின்னு கேட்டால் இது வந்து கரெக்டாக மக்களுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோதோ அறிவுரை சொன்னாலும் சட்டத்திட்டங்களை மாற்றுவதற்கு ஒன்றிணைந்து எல்லாரும் வந்து இணைஞ்சாலும் வந்து இந்த சட்டத்திட்டங்கள் மாறப்போகிறது இல்லை. இந்த மாறவும் மாறாது. இந்த தப்புகள் வந்து குறையவும் போகிறதில்ல. வெளிநாடுகளில் ஒரு சட்டத்திட்டங்கள் வைத்திருக்கும் பொழுது அதே சட்டங்களை நம் நாட்டில் கொண்டு வரும்போது அப்படி என்ன பெருசாக வந்துட போகுது அப்படின்றது தான்.